காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலிங்கப்பட்டறை பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் காண சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலிங்கப்பட்டறை பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் சிதிலமடைந்திருந்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் 18 ஆண்டுகளுக்கு பின் பூர்ணகும்ப மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இத்திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் அருகாமையில் உள்ள வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோபூஜை, லட்சுமி ஹோமம், விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகதி நடைபெற்று இன்று காலை கஜ பூஜை, அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூர்ணாகதி தீபாராதனைகள் நடைபெற்றது. அதன்பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதன்பின் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை காண மேலும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் நடைபெற்று கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீரை பக்தர்கள் தெளித்துக் கொண்டனர். பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய டிரஸ்ட் தலைவர் மோகன், கௌரவ தலைவர்கள் ராஜகோபாலன், சேகரன், செயலாளர் மோகனசுந்தரம், பொருளாளர் அன்பழகன், உறுப்பினர்கள் செந்தில்குமார் உள்ளிட்ட விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.